மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தவும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று மகிழ்ந்திருக்கவும் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாயிற்று. கசப்பான தண்ணீர் மதுரமானது. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்தரத்தில் வழிநடத்தும் போது அங்கே மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். தண்ணீர் இல்லாத தேசமாக இருந்தது அவர்கள் கடந்து வந்த பாதைகள். அந்த மாராவிலே தண்ணீரை கண்டார்கள். ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பா இருந்தது, குடிப்பதற்கு பிரயோஜனமற்றதாக இருந்தது. ஆகவே மோசே அங்கே ஆண்டவரை பார்த்து பேசும்பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே கசப்பாயிருந்த அந்த தண்ணீர் தித்திப்பாய் மாறிற்று, மதுரமாய் மாறிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இனிப்பாய் மாறிற்று என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உன் கசப்பான வாழ்க்கை இந்த நாளிலே ஆண்டவர் இனிப்பாய் மாற்றும்படியாய், உன் கசப்பான வாழ்க்கையை, உன்னுடைய கண்ணீரான வாழ்க்கையை, உன்னுடைய வியாதி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு சுகப்படுத்தி உனக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஆம், 12 வருஷ காலமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளாய் இருந்து தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமடையப்படாதிருந்த ஒரு ஸ்திரியை நாம் காண்கிறோம். She suffered for 12 years. 12 வருஷமாக அந்த வியாதியினாலே அவள் அவதிப்பட்டதை பார்க்கிறோம். தன்னுடைய தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்தால், ஆனாலும் சுகம் காணவில்லை. அந்த ஸ்திரீகளுக்குரிய அந்த பெரும்பாடானது நின்ற பாடில்லை, செலவழித்ததை தவிர அவளுக்கு சுகமில்லை. ஒரு கசப்பான வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இயேசு அந்த வழியே போகிறதை பார்த்த பொழுது அவள் தன் மனதிலே அவள் நினைத்துக் கொண்டாள். 44ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவள் தீர்மானித்தாள், அவருடைய வஸ்திரத்தை நான் தொடுவேனானால் என்னுடைய பெரும்பாடு நின்று போகும் என்று சொல்லி விசுவாசித்தால், அப்படியே அவள் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை, அவர் போட்டிருந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஓரத்தை தொட்டவுடனேயே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பிரியமானவர்களே, 12 வருஷமாய் அவதிப்பட்டால், வேதனைப்பட்டால், கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுதோ அவள் விடுதலை பெற்றாள். அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு அவள் கடந்து வந்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே,
வாலிப பிள்ளைகளே, தாய்மார்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தரித்திரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை அவர் இன்றைக்கு மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீ ஒரு விசை விசுவாசிப்பாயானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆம், அவர்களை சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றும்படியாக, உங்களை தேற்றும்படியாக, உங்கள் சஞ்சலம் நீக்கும்படியாக, உன் கசப்பான வாழ்க்கை உன்னை விட்டு அகற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த தருணத்தை விட்டு விடாதே, இந்த தருணத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இடப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, for I will turn them moving into the joy and I'll comfort them and I'll give them joy for their sorrow. உன்னுடைய துக்கத்துக்கு பதிலாக அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். உனக்கு கசப்பான வாழ்க்கையை மாற்றி ஒரு சந்தோஷமான ஒரு சமாதான வாழ்க்கையை அவர் தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 30:11 சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றப்படுகிறவர். உன்னுடைய வியாதியின் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற உன்னை அந்த வியாதியின் படுக்கை மாற்றி போடுகிறவர் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கசப்பான வாழ்க்கையை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை, தோல்வி நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாக மாற்ற வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறேன் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கசப்பான வாழ்க்கையை நீர் மதுரமாய் மாற்றுவேன் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும், தகப்பன சகோதர சகோதரிகளையும், அன்பர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, brothers and sisters. God bless you all. Amen.